கருத்த மச்சான் தங்கத்தானே எடுத்து வச்சான். So, நீங்க ஒரு ஆடை வடிவமைப்பாளரா இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆக்டருக்கு என்ன காஸ்டியூம் போட்டாலும் சூட் ஆகுதுப்பா அப்படின்னா யார் சார்? சூர்யா சாருக்கு தான் நான் சொல்ல முடியும். இந்த ஆக்டருக்கு இப்படி ஒரு காஸ்டியூம்னா புதுசா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களா ஒரு 4-5 ஆக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரஜினி சார், அவருக்கு இப்படி ஒரு அட்டையர் மாசா இருக்கும்னா என்ன அட்டையர் சொல்லி? ஆப்வியஸ்லி அவர்கிட்ட ஜாக்கெட். விஜய் சார். Kanan Ravi Group presents Touring Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothis, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம், பிரிண்டிங் பார்ட்னர் ஆர்எஸ் கிராஃபிக்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பிஆர் பார்ட்னர் வி ஃபார் யூ, ஃபோட்டோகிராஃபி ஒண்டர் விஷுவல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் பார்க் அலன்சா, மெடிக்கல் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். இது டூரிங் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. அம்மா உனக்காக இருக்கிற மாதிரி நீ அவங்களுக்காக இருக்கணும். எப்பவுமே அவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நினைக்கணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதித்தி. சொல்லியாச்சு சொல்லியாச்சு, இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. So, Touring Talkies Frame and Fame Awards 2026ல குமரன் அடுத்து யார் வரப்போறாங்க? விருதை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு நாங்கள் அன்போடு அழைப்பது சுகன்யா மேம் அவர்களை. ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு எல்லா தலைமுறையினரும் ரசித்த ஒரு கதாநாயகி. So, மேம் யாருக்கு விருது கொடுக்க போறாங்க, என்ன கேட்டகரி அப்படிங்கறத நம்ம எல்இடில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Costume Design Praveen Raja for Retro. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டூரிங் டாக்கீஸ் ஃபார் திஸ் அவார்ட். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், ஐ நீட் டு தேங்க் ஹிம். அப்புறம் சூர்யா சார், ஆப்வியஸ்லி ஹி ட்ரஸ்டட் மீ அ லாட். அதுக்கப்புறம் மை டீம் மெம்பர்ஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட் ஒன்ஸ் அகெயின். நிச்சயமா. அண்ட் ரெட்ரோ வந்து ஒரு அற்புதமான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் சூர்யா சார் அப்படி பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு புதுவிதமான சூர்யா சார் எங்கள் கண்ணு முன்னாடி காட்டியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆக்டருக்கு என்ன காஸ்டியூம் போட்டாலும் சூட் ஆகுதுப்பா அப்படின்னா யார் சார்? அது ரீசெண்டாக இப்போ சூர்யா சாருக்கு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா தங்குவா ப்ரொமோஷன்லேருந்து அவர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கறதுனால தெரியும். ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் சில பேட்டர்ன்ஸ் அப்படியே நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். இப்போ ரஜித் சார்னா கோட் போட்டால் நம்ம எல்லாருக்கும் மாசா பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கும் இந்த ஆக்டருக்கு இப்படி ஒரு காஸ்டியூம்னா புதுசாக நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களா ஒரு 4-5 ஆக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரஜினி சார், அவருக்கு இப்படி ஒரு அட்டையர் மாசா இருக்கும்னா என்ன அட்டையர் சொல்லி? இல்லை, ரஜினி சார் கூட இப்போ பேட்டை, அப்புறம் இப்போ கூலி ஒர்க் பண்ணி முடித்தேன். ஸோ அதனால் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சிருக்கு சார், தெரியும். ஆப்வியஸ்லி அவர்கிட்ட ஜாக்கெட் கொடுத்து அந்த ஸ்டைலிங் பண்ண ஆப்வியஸ்லி அவர் கரெக்டாக ரைடர் மாதிரி காமிச்சா தலைவர் சிறப்பாக இருப்பார்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கமல் சாருக்கு என்னென்ன காஸ்டியூம்ஸ் எல்லாம் சூட் ஆகும்? கமல் சார் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெரிமெண்டல் பர்சன். ஸோ எல்லாமே அவர் பண்ணது இப்போ ரீசெண்டாக போட்டுட்டு இருக்கிறதும் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் சார் போட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலி. அண்ட் அஜித் சாருக்கு வந்து நாங்கள் கோட்டுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து அஜித் சாருக்கு வந்து இது மாற்றி கொஞ்சம் இப்படி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? இம்பாசிபிள், அது சொல்லவே முடியாது. அது அட்டையராகவே அது சூட்டுன்றதை அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம அதை தெரிஞ்சு வேட்டி சட்டையிலையும் வீரத்தில் பார்த்துட்டோம், படத்தில் பார்த்துட்டோம். அதுதான் எனக்கு இன்னும் ஒரு அட்டை இப்போ இம்பாசிபிள். மென்ஸ்க்கு மேக்ஸிமம் என்ன ஷர்ட் அண்ட் பேண்ட் அண்ட் சூட் அண்ட் ஜாக்கெட் தான். மனசை உடைச்சிங்க சார். துணி கடைக்காரங்க தான் இப்படி எங்களை எல்லாம் ஏமாத்துறாங்கன்னா ஒரு காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்து இதை பண்றீங்களே. அடுத்து வந்து விக்ரம் சார். விக்ரம் சார் மகான் ஒர்க் பண்ணேன். ஆப்வியஸ்லி சாருக்கு அந்த லுக்கில் படத்தில் எல்லா ஸ்டைலுமே கொடுத்துருப்பேன். ஸோ அவருக்கும் ஹி வில் கேரி வெல் ஆக்சுவலி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து விஜய் சார். விஜய் சார் கூட லியோ
அவர் ஆக்சுவலி எல்லாமே பயங்கரமாக கேரி பண்ணுவார் சார் ஆக்சுவலி. அண்ட் தேங்க்யூ பிரவீன் அவர்களே. அண்ட் சுகன்யா மேம், வெல்கம் பேக். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காஸ்டியூம் ஒரு திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா அந்த டைம்லலாம் வயக்காட்லேருந்து ஆரம்பித்து நிறைய அவுட்டோர் லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் காஸ்டியூம் எவ்வளோ முக்கியம்? காஸ்டியூம் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். திரைப்படமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், எதுவாகுமே. அதாவது ஒரு மலையாள படம் பார்த்தப்போ சொன்னேன், ரொம்ப அற்புதமான ஒரு படம். அப்போ வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இவங்களுக்கு கொடுக்கலையா இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த டைரக்டர்கிட்ட. கொடுக்கலையேன்னா அவங்க வந்து நெயில் பாலிஷ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு. காஸ்டியூம்னா எல்லாமே உள்ளங்காலேருந்து உச்சந்தலை வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ பர்டிகுலராக எல்லாமே நோட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நெயில் பாலிஷ்னு பார்க்கும் பொழுது அதுக்கான கட்டாயம் க்ளோத்ஸ் வந்து பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஹேர் ட்ரெஸ், மேக்கப், இப்படி எல்லாமே அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது. அது மொத்தமும் பொருத்தமாக அந்த கதாபாத்திரத்தோடு பொருந்தினா தான் அந்த கேரக்டர் ஜெயிக்கும், அந்த டைரக்டருக்கு ஒரு வெற்றி, அந்த படத்துக்கு, அந்த கதாசிரியர்கள்ல இருந்து எல்லாருக்குமே அவங்களுடைய ரோல் அந்த சக்சஸ் இருக்கு. அண்ட் மேம், அப்படி உங்களுடைய ஆடையா இருக்கட்டும், இல்லை நீங்க சொன்ன வசனங்களா இருக்கட்டும், உங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், அப்படி இப்போ வரைக்குமே ரொம்ப பாப்புலரா இந்த ஜெனரேஷன் கூட மறக்காம இருக்கிறது அப்படின்னா சின்ன கவுண்டர் படத்துல உங்களுடைய நடிப்பு. மேம் வந்து இப்போ திரும்ப ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. உங்களுடைய கருத்த மச்சான் பாடல் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளவு வைரலாக போகுன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அஃப்கோர்ஸ் அந்த படம் 100 நாட்கள் தாண்டி ஓடினது. எனக்கு அது முதல் படத்துலேயே எனக்கு 9 விருதுகள் கிடச்சிதுன்னு நினைக்கும் போது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதுன்ற கனெக்ஷனில் இன்றைக்கி முதல்ல எங்கள் ஃப்ரீம் அண்ட் ஃபேம் டூரிங் டாக்கீஸோட கட்டாயம் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. சித்ரா லக்ஷ்மண் அவர்களுடைய ஃபென்டாஸ்டிக் கான்ட்ரிபியூஷன் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா, அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆரம்பித்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் ஆகி, ஆர்டிஸ்ட் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி, பெரிய நட்சத்திரங்கள்லாம் இன்று படத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு. சிவாஜி சார் முதற்கொண்டு அத்தனை பேரையும். ஸோ இதெல்லாம் மறக்க முடியாது. அவர் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்னா வெறும் திரைப்படம் மட்டுமல்ல, வெவ்வேறு துறைகளில் இருக்கிறவங்களையும் இன்டர்வியூ பண்ணி அத்தனை பேருக்கும் பிடித்தமான ஒரு நபராக இருக்காருன்னா அது அவருடைய தன்மையும் காமிக்கிறது. அவர் மற்றவர்களிடையே உள்ள நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அடுத்த பெரிய ஸ்டெப் அவர் எடுத்திருக்காரு. ஐ எம் ஷூர் இட்ஸ் கோயிங் டு பி பிக் சக்ஸஸ் அண்ட் we are all definitely going to benefit from all of that. Thank you very much for inviting me for this wonderful event. ஸ்டெப் போட்டீங்கன்னா நாங்களா கருத்த மச்சான் தங்கத்தானே எடுத்து வச்சா. தேங்க் யூ பிரவீன் ராஜா சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க் யூ சுகன்யா மேம். இந்த பிரம்மாண்ட விருது திருவிழாவில் விருதை வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கிற நபர், இவர் திரையில் தோன்றிவிட்டாலே ஏதோ நம்ம வீட்டில இருந்து ஒருத்தர் ஸ்கிரீனுக்குள்ள போன மாதிரியான ஒரு உணர்வு வந்துடும். நமக்கு தெரிந்த முகம் திரையில் வரும்போது ஏற்படுகிற பூரிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல நடிப்பு என்பது யதார்த்தமாக இருப்பதுதான் என்பதை யதார்த்தமாக தொடர்ந்து பதிய வைத்துக் கொண்டே இருக்கிற நடிகர், நடிப்பு பயிற்சியாளர் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது டூரிங் டாக்கீஸ். Touring Talkies present Frame and Fame Awards 2026. Best Editing G.K. Prasanna for Veera Dheera Suran movie. தொடக்கத்திலேயே இப்படி ஒரு அவார்டோட ஸ்டார்ட் பண்ணுறது என்றைக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். 2 பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல ஜூரிக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் எஸ்.சி. அருண்குமார், அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நிச்சயமா சார், எல்லாருக்குமே தெரியும் ஃபில்ம் இஸ் மேட் இன் an editing table அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் கட்ஸ், ஃபாஸ்ட் டிரான்சிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. இது படத்துடைய எடிட்டிங்கில் ஏதாவது நமக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கா, இல்லை படத்துடைய கதைக்கு ஏற்கிற மாதிரி தான் எடிட்டிங்கும் அமையுமா? ஒரு படத்துக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். சில படங்களுக்கு அது செட் ஆகும், சில படங்களுக்கு செட் ஆகாது. இப்போ வீர தீர சூரன் வந்து ரொம்ப பொறுமையாக எல்லாம் லாங் ஷார்ட்ஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபில்மாக இருந்தது. இந்த படத்துக்கு அந்த மாதிரி செட் ஆகிருக்காது. சார், ஒரு எடிட்டருக்கு யாரு கூட சார் சண்டை அதிகமாக வரும்? டைரக்டரோட
டைரக்டர் கூட இல்லை சினிமோட்டோகிராஃபர் கூட வர வாய்ப்பு இருக்கு? டைரக்டரோட தான். அவர் தான். ஆமாம். நான் நிறைய சண்டை போட்டதுன்னா வீரன் ஒரு படம் பண்ண ஏஆர்கே சரவணன் அவரோட தான் நான் ரொம்ப நிறைய சண்டை போட்டிருக்கேன். மற்றபடி விட்டு கொடுத்துருவீங்களா இல்லை விடவே மாட்டீங்களா? நான் விட்டு கொடுத்துருவேன் சார். 2-3 வாட்டி கேட்டு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் விட்டுருவோம், அவ்வளோதான். சார் குரு சார், நீங்கள் பொதுவாகவே ஆக்டிங் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஒரு நடிகர் தன்னுடைய மண்டைக்குள்ளே போட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். எடிட்டிங் அப்படிங்கிறது உங்கள் தலைக்குள்ளே வந்த உடனே நீங்கள் உங்கள் நடிப்பில் எதில் கவனம் செலுத்துவீங்க? என் தலைக்குள்ளே எடிட்டிங்கா? என் தலைக்குள்ளே மூளையே இல்லை, இதில் எடிட்டிங் எப்படி வரும் எனக்கு? வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் எனக்கு வராது. அது ஏன் வேலை இல்லைங்க. இந்த சின்ன வாலிபால் விளையாடுவோம்ல, அப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணவங்க வந்து சென்டருக்கு ஓடுவாங்க, பாலை பார்த்துட்டு ஓடுவாங்க. அப்போ வந்து உனக்கு பால் வரும் தம்பி, அந்த பாலை அடி போதும், மற்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி அவங்க பார்க்குறாங்க, நான் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, சத்தியமாக யோசிக்க மாட்டேன். ஆக்டர் அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தகுதிகள் அப்படின்னு நிறைய பட்டியலிடுறாங்க. அதில் வர்ற காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டில் பணிவுங்கிற ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய பொருளாகவும் யதார்த்தமாகவும் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே விருது வாங்க போகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃப்ரேம் அண்ட் ஃபேமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த செட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னா என்ன? அது சின்ன குடிசையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் டைம் ஆகும். தோட்டாதாரணி அவர்களை பற்றி சொல்லணுன்னா, நடிகர் திலகத்துக்கு பிறகு ஷெவாலியர் விருது சந்திரமுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து கங்கா உட்காந்து அந்த ஜன்னல் வழியாக அந்த டான்ஸருடைய இடத்த பார்ப்பாங்க. அந்த டான்ஸருடைய இடம் பார்க்கறது சந்திரமுகி செட்டில் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த வால் மட்டும் எனக்கு திருப்பி பண்ணுன்னு. இது எதுக்கு நான் இங்கே போடணும், இது வந்து பெட்ரூமில் தானே இருக்குது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.